இப்போ கீரை குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ ஜீரகம், சோம்பு, பூண்டு, வரமிளகா, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சாம்பார் தூள், குழம்பு மிளகாத்தூள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ கீரை சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீரை கொஞ்சம் வதங்கினோடனே பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ விசில் வந்துருச்சு. இப்போ விசில் வந்துருச்சு. நம்ம குழம்ப கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு.